السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولكم في القصاص حياة يا أولي الألباب. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பழிக்கு பழி வாங்குவதில் மீதி இருக்கிற மக்களுக்கான வாழ்க்கை இருக்கிறது, இதை அறிவுடையோர் புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஒருவர் கொலை செய்து விட்டார் என்றால் அந்த கொலையாளிக்கு என்ன தண்டனை என்கிற விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் பழிக்கு பழி. ஏனென்றால் அவன் வழியாக இன்னும் பல கொலைகள் நடக்காமல் இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை சொல்கிறார். பொதுவாக இஸ்லாமிய குற்றவியல் அந்த தண்டனைகள் இருக்கிறது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காதுக்கு காது என்று பகரத்திற்கு பகரம் என்று பயங்கரமாக பேசுகிறது. இதை மேலோட்டமாக பார்க்கிற போது இது ஒரு இரக்கமற்ற, மனிதாபிமானமற்ற ஒரு மார்க்கம் போல தோன்றலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சட்டங்கள் கடுமையாக இருந்தால்தான் குற்றங்கள் குறைவாக இருக்கும். இது அடிப்படை நியதி. இதை எங்கு வேண்டுமானாலும் பொருத்தி பார்க்கலாம். ஒரு பள்ளிக்கூடத்திலே, ஒரு நிர்வாகத்திலே, ஒரு அரசு அலுவலகங்களிலே, ஒரு வீட்டிலே, ஒரு நாட்டிலே, தனி மனிதனுடைய விஷயத்திலே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இதை பொருத்தி பார்த்தால் அற்புதமாக இது பலனளிக்கும். குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் சட்டங்கள் மிக கடுமையாக இருக்க வேண்டும். சட்டங்கள் பாரபட்சமின்றி இருக்க வேண்டும். இஸ்லாம் அதில் மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு கோத்திரத்தை சார்ந்த ஃபாத்திமா என்கிற ஒரு பெண்மணி, மக்சூமி கிளையை சார்ந்த ஃபாத்திமா, அந்த பெண் திருடிவிட்டாள் என்று வழக்கு வருகிறது. அதற்கு கையை துண்டிக்க வேண்டும் என்பதுதான் நியதி. அது உயர் குடும்பத்து பெண் என்கிற காரணத்தினாலே நபிக்கு வேண்டியவர்களை வைத்து நபியிடத்திலே சிபார் செய்கிறார்கள். அந்த குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அந்த குடும்பத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் போய்விடும், அது அசிங்கமாக இருக்கும். எனவே அதில் ஏதாவது சமரசங்கள் செய்ய முடியுமா என்று நபியிடத்திலே பேசுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் அந்த பெண் திருடி இருந்தால் முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவுடைய கையும் வெட்டப்படும் என்று மிக உறுதியாக சொன்னார்கள். இந்த சட்டங்களை நிறைவு செய்வதிலே பாரபட்சம் இன்றி இருப்பதுதான் ஒரு சமுதாயத்தை தொடர்ந்து அழகாக வழிநடத்தி செல்லும். இல்லை என்று சொன்னால் சமூகம் சரியாக வலுப்பெறாது, நடைபெறாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கொலையாளியை அதற்கு பகரமாக பழி தீர்த்து கொள்ளுங்கள். இது அறிவுடையவர்களுக்கு புரியும் என்கிறார். அறிவுடையவர்களுக்கு புரியும் என்று சொல்வதின் வழியாக நமக்கு இது புரியவில்லை என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய அறிவு இன்னும் விசாலப்படவில்லை என்றுதான் அர்த்தம். அப்படித்தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இது மட்டும்தானா? இல்லை. அதற்கு பிறகு இன்னும் 2 வாய்ப்புகளை இஸ்லாம் வழங்குகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏற்றுக்கொண்டால் பிணைத்தொகையை, நஷ்டஈட்டு தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது மன்னித்து விடலாம். 3ம் இருக்கிறது. அது அவருடைய மனநிலையை பொறுத்தது. இல்லை, நாங்கள் பழிக்கு பழி தான் வாங்குவோம் என்று சொன்னால் அதில் குறுக்கிட அதிகாரமோ அரசோ நிச்சயமாக இடம் கிடைக்காது. அதற்கு இடம் கொடுக்க முடியாது இஸ்லாமிய சட்டங்கள் அடிப்படையில். யார் இதற்கு தகுதியானவர் என்று பார்க்கிற போது பாதிக்கப்பட்டவருடைய குடும்பம்தான். அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும், பழிக்கு பழியா, நஷ்டஈட்டு தொகையா அல்லது மன்னிக்கவா என்று. இதை கருத்து சொல்வதற்கு வேறு யாரும் கிடையாது. இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. அது ஒரு வாழ்வியல் மார்க்கம். அதை நடைமுறைப்படுத்தி அது சரியாகாவிட்டால் அதற்கு பிறகு அதை விமர்சனம் செய்யலாம்.
எடுத்த உடனே பொத்தம்பொதுவாக இது காட்டுமிராண்டித்தனமான விஷயம் என்று சொன்னால் அதற்கு மாற்று என்ன என்று யாருமே அதற்கு சொல்லவில்லை. வெறுமனே விமர்சனம் வைத்து கொண்டு போகிறார்கள். இல்லை, எங்களிடத்தில் இந்த தீர்வுகள் இருக்கிறது, செய்தால் சரியாகும் என்று ஒருவர் கூட சொல்லவில்லை. இது மொத்தமாக மறுக்கிறார்களே தவிர இந்த சட்டங்களின் இடத்திலே வேறு என்ன வைத்தால் சரியாகும் என்று அவர்களால் சொல்ல இயலவில்லை. காரணம், அது மனிதனுடைய சிந்தனை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக இந்த வசனங்களிலே சொல்லுகிறான், இறை சட்டங்களை சொல்லுகிறான். நிச்சயமாக பழிக்கு பழி வாங்குவதில் மீதி இருக்கிற மக்களுக்கான வாழ்க்கை இருக்கிறது என்கிறான். மீதி இருக்கிற மக்கள் அப்போது நிம்மதியாக வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் அவன் வரிசையாக கொன்று கொண்டே இருப்பான் என்றுதான் தீர்வு. பிறகு இவர்கள் பழிக்கு பழி வாங்குவார்கள், பிறகு அவர்கள் வாங்குவார்கள். இது ஒரு இன்றைக்கு இருப்பதைப் போல் அது முடிவுறாத ஒரு செய்தியாக இருக்கிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்று சொன்னால் பழிக்கு பழி என்பது மிக பொருத்தம். இல்லை என்று சொன்னால் நஷ்டஈட்டு தொகையோ அல்லது மன்னித்தலோ மிகப்பெரிய விஷயம். மன்னித்தால் அதற்கு இஸ்லாம் மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்கு. அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இப்போ இறைவன் நம்முடைய பாவத்தை மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லும்போது நாம் பிறரை மன்னிக்க தயாராக விட வேண்டும். இந்த செய்தி அவர்களுடைய சிந்தனையில் வந்தால் தாராளமாக மன்னித்துடுவார்கள். நம்முடைய ஆளே போனதற்கு பிறகு இவரை பழிவாங்கி எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது, இருந்துவிட்டு போகட்டும், இறைவன் பார்த்து கொள்வான், நாங்கள் மனப்பூர்வமாக மன்னித்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு வெகு நேரம் பிடிக்காது. அதற்கான வாய்ப்பையும் இஸ்லாம் வழங்குகிறது என்பதையும் சேர்த்தே நாம் பார்க்க வேண்டும். வெறும் பழிக்கு பழி என்கிற அடிப்படையில் நில்லாமல் அதை தொடர்ந்து நஷ்டஈடும் மன்னிப்பும் என்கிற இந்த இரண்டு வாய்ப்புகளும் இஸ்லாம் வழங்குகிறது என்பதையும் சேர்த்து பார்க்கிற போது இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள், அதற்கான தண்டனைகள் கடுமையாக தோன்றாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.